தமிழக அரசியலில் இப்போது விவாதப் பொருளாக மாறியிருப்பது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஜாதகம்தான். அவர் தமிழக முதல்வராக பதவியேற்கப் போகிறார் என்று ஜோதிடர்கள் கணிப்பதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கியமான காரணம் மாளவிய யோகம். அது என்ன மாளவிய யோகம்? அதன் ரகசியம் என்ன? விரிவாக பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதில் சுக்கிரன் கிரகத்தால் உருவாகும் ஒரு உன்னத யோகம்தான் இந்த மாளவிய யோகம். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக அமையும் போதுதான் இந்த யோகம் உண்டாகிறது. அதாவது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்களில் சுக்கிரன் அமர்ந்து அந்த ராசி அவரது சொந்த வீடான ரிஷபம், துலாம் அல்லது உச்ச வீடான மீனமாக இருந்தால் இந்த மாளவிய யோகம் ஜாதகருக்கு அமையும். தற்போது பல பிரபல ஜோதிடர்கள் கணிப்பின்படி விஜயின் ஜாதகத்தில் இந்த யோகம் மிக வலிமையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த யோகம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன தெரியுமா? முதலாவதாக வசீகர தோற்றம். காந்தம் போன்ற ஈர்ப்பு சக்தி இவர்களிடம் இருக்கும். லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்கும் விஜயின் ஆளுமைக்கு இதுவே சாட்சி. இரண்டாவதாக கலை ஆர்வம். இசை, நடிப்பு, சினிமா என தொட்ட துறையிலெல்லாம் சிகரம் தொடுவதற்கு இந்த சுக்கிரனின் பலமே காரணம். மூன்றாவதாக செல்வம் மற்றும் புகழ். சமூகத்தில் அசைக்க முடியாத மதிப்பும் மரியாதையும் அனைத்து சுகபோக வசதிகளும் இவர்களுக்கு தானாகவே தேடி வரும். சுக்கிரன் என்பது சுகபோகத்திற்கு மட்டுமல்ல, ஒருவருடைய செல்வாக்கிற்கும் அதிபதி. மாளவிய யோகம் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்தால் அவர்கள் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்குமிக்க தலைவராக உருவெடுப்பார்கள் என்பது ஜோதிட விதி. இதன் காரணமாகவே வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அவர் தமிழக முதல்வராக பதவியேற்க இந்த மாளவிய யோகம் கைகொடுக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. திறமையும் உழைப்பும் ஒருபுறம் இருந்தாலும் கிரக நிலைகளும் சாதகமாக அமைவது ஒருவரை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பார்கள். விஜயின் அரசியல் பயணம் இந்த யோகத்தின் பலனால் எப்படி அமையப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.